அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பார்த்துட்டோம்னா, அதாவது 2ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும், 6ஆம் இடத்தில் அதாவது குருவும், 17ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கலஸ்தரஸ்தானமாகிய 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிடுவார். இந்த மாதம் 19ஆம் தேதிங்க. அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் இடத்துல கேதுவோட சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அதே மாதிரி இந்த புதன் இந்த மாதம் அதாவது 2ஆம் தேதியே புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாக வருங்க. இந்த புதன் சுக்கிரன் அதாவது பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சு நீச்சம் அடையக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அதாவது நீச்ச பங்க ராஜ யோகம் அடைவாருங்க. அதே சமயம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே அதாவது அதாவது நிலை கொண்டிருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஆட்சி நிலையில் 11ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு இந்த மாதம் 28ஆம் தேதி பயிற்சி ஆவாருங்க. இதுதான் கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மாறுதலால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மகர ராசி அப்படின்னா மகரம் சனியோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. மகரம் கடும் உழைப்பாளிங்க. எதையுமே தன் முயற்சினால் தன் உழைப்பால் தான் சாதுர்த்தியமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொண்டவங்க. இந்த 12 ராசிகளையும் அதிகமான பலம் இந்த எண்ணம் மகர ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக என்னதான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதனுடைய பார்வை 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், 2ஆம் இடத்துலேயே குடும்பஸ்தானத்திலேயே ராகு இருக்கின்றனாலையும் மனக்குழப்பங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலைகளை தான் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சிருந்தாலும், இந்த சமீபமாக இந்த 1 வருஷ காலம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க, நேரமெல்லாம் மாறுறதில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன மாற்றம் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8இல் கேது உங்களுடைய 10ஆம் அதிபதி எல்லாத்துக்கும் முதுகெலும்பு தொழில். ஆனால் அந்த தொழிலே பார்க்கும்போது 8ஆம் இடத்துல போய் இந்த காலகட்டத்தில் கேதுவோட இணைஞ்சு போச்சு. அப்போ எப்படி இருக்கும்? நம்மளுடைய நிம்மதியை அடமான வச்ச மாதிரி. உங்கள்கிட்ட உழைப்பு இருக்கும், திறமை இருக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய வைராகி இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தாலும் சந்தர்ப்பம் சாதகமாக அமைஞ்சாத்தானே நாம்ளும் சாதிக்க முடியும். புரியுங்களா? இன்றைக்கி நம்மக்கிட்ட உழைக்கிறதுக்கு நாம் ரெடி தான். ஆனால் வேலை இருந்தால் தானே உழைக்க முடியும். ஆனால் அந்த வேலை இல்லைன்னா நம்ம என்ன தான் திறமைசாலியாக இருந்தாலும், என்ன தான் அனுபவ ரீதியில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் கூடிய ஒரு மனிதர்களாக இருந்தாலும் எப்படி சாதிக்க முடியும்? அந்த மாதிரி. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் அமையலைங்கிறது தான் நிஜம். ஆனால் அந்த வாய்ப்புகள் எப்போவுமே ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும், இல்லையா தொழில் ஸ்தானாதிபதி வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அதாவது கிரக பலன்கள் நல்லா இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல போய் இந்த சுக்கிரன் அமைந்ததுனால பிரயாணங்கள் போயிருப்பீங்க, வேலைக்காக கடும் முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் பிரச்சனைகள் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல போனோம்னாங்க, உங்களுக்கு அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கையில் எல்லாத்த விட நமக்கு முக்கியமான ஸ்தானம் என்னென்னா அந்த 7ஆம் இடம். சரிங்களா? அப்போது அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் ஒரு வாழ்க்கை, திருமணம், அடுத்து பார்த்தோம்னா நண்பர்கள் வட்டாரம், அப்புறம் பிரயாணஸ்தானமும் 7ஆம் இடம் சொல்லலாம், உயர் கல்வி ஸ்தானமும் 7ஆம் இடம் சொல்லலாம். சரிங்களா? அப்போது அந்த ஸ்தான பலாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி. சரிங்களா? அதாவது 8ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார்.
ஆனால் அது 9ஆம் இடத்துல இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது இணையும் போது, புதனோடு இணையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் அப்படின்னா ஒரு முன்னேற்ற சந்தர்ப்பமான சில சாதகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த சுக்கிரன் அந்த புதனோட அதாவது பரிவர்த்தனை யோகம் அடையும் போது அது நீச்சபங்கமும் ராஜ யோகங்கிற ஒரு நிலைப்பாடோட, அதாவது அந்த வீடு கொடுத்தவர் அதாவது புதனோடு இணைஞ்சிடுறாருங்க. அப்போது உங்களுக்கு ஆதாயமான சில தொழில் விஷயங்கள், அதாவது உழைப்பால் நமக்கு சாதிக்கக்கூடிய, நம்ம உழைச்சிருப்போம் ஆனால் பலன்கள் இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். அப்போது புதிய தொழில் தொடங்கிறது, புதிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கிறது, நம்ம ஒருத்தர்னால நம்மளுடைய பணம் கூட அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருப்போம், அது வராமல் போய் இருக்குது, அது வந்துருமா வரவே வராதாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிட்ருப்போம். சரிங்களா? கேட்டு கேட்டு பார்த்து சலிச்சு போச்சு, நம்ம வேலை பார்த்த பணம், உழைச்ச பணம் கிடைக்கலையே, ஆதங்கத்தில் இருப்போம், கிடைக்காதுன்னே நினச்சிட்ருப்போம். திடீர்னு பார்த்தோம்னா வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களில் எப்போ நடக்கும்னா இந்த நீச்சபங்க ராஜ்யோங்கிற ஸ்தானத்தில் நடக்கும். அப்புறம் லாபாதிபதி 10ஆம் இடத்துல 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனாலையும், சுகஸ்தானாதிபதியாகவும் அந்த செவ்வாய் உங்களுக்கு இருக்கிறதுனாலையும், ஆனால் 10ங்கிறது தொழில் ஸ்தானமாச்சு இல்லைங்களா, அப்போது சிலர்லாம் படிச்சிருப்பீங்க நல்லா, ஏன்னா மகர ராசிக்காரரு உழைப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில், அப்படி இதில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறது, ஒரு இராணுவம், போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த ஒரு இது, அதே மாதிரி நகை சம்மந்தப்பட்டது, ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயமான வாகனம் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் செய்கிறது, ட்ராவல்ஸ் நடத்துறது, இவங்களுக்கு எல்லாமே ஆதாயமான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கடுமையாக உழைச்சும் கஷ்டப்பட்டு இன்னும் பலன்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நன்மையான விஷயங்கள் உண்டாக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாருக்கு, உச்சபலம் அடைய போகிறார். சரிங்களா? அப்போ அந்த உச்சபலம் அடையும் போது அந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய முயற்சி அற்புதமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு 30 வயசாகி போச்சு, 35 வயசாகி போச்சு, பொண்ணு அமையலை, 10 வருஷமாக பொண்ணு பார்க்குறேன், ஒரு கல்யாணம் பண்ணி அதுவும் சரியில்லை, இப்படிலாம் நடக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா. ஏன்னா 7.5 சனி வேறு நடத்துது, கல்யாணம் ஆயிருக்காது, சிலருக்கு ஆயும் பிரச்சனையிலேயே போயிட்டுருக்கோம், ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருப்போம், சண்டையில் பிரச்சனை இல்லை, நல்லவன் தான், ஏன்னா எனக்கு பார்த்தா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க மகர ராசிக்காரர். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய, மாறுதலான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய குரு அற்புதமான பாக்கியத்தை கொடுப்பார். காரணம்னா உச்ச குரு. சரிங்களா? அது 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல். இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, திருமணத்தை மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், வீடு, மண்மனை, இதெல்லாமே சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது கோட்சார பலன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கணும். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் தான் தசாபுத்தி பலன்களை பார்த்துக்க முடியும். அப்புறம் லக்னம், என்ன லக்னம் தெரிஞ்சால் தான் அந்த ஸ்தான பலங்கள், எந்தெந்த யோகங்கள் இருக்குது, எந்த மாதிரி பலவீனங்கள் இருக்குது, ஜாதகத்தில் தோஷங்கள் எல்லாம் இருக்குங்க. சரிங்களா? பூர்வபுண்ணிய தோஷமெல்லாம் இருந்ததுன்னா நம்மளை கஷ்டப்படுவோம், வளர்ச்சியே ஆக மாட்டோம். அதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது பூர்வீகத்தில் இருக்கிறதுனால கூட பாதிப்புலாம் இருக்கலாம், இல்லை பூர்வ புண்ணிய வம்சாவளி பாதிப்புலாம் இருக்கலாம். அதுக்கு ஒரு பரிவர்த்தனை, அது கோயிலுக்கு போகிறது, சாமி ஏதாவது ஒரு நிமோஷனங்கள் இருக்கும். அது பண்ணுனா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு ஜாதகம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னா ஃபோன் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.